அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பேரத்திற்காக மட்டுமே தாவேகவை காங்கிரஸ் பயன்படுத்துவதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் தற்போது இடம், அதாவது வருகின்ற தேர்தலுக்காக கூடுதல் இடம் கேட்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களை பெற்ற காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. தற்போது கூடுதலாக 40 தொகுதியில் நாங்கள் கேட்போம் என்று முதற்கட்டமாக காங்கிரசினுடைய கமிட்டி கூட்டத்தில் சொல்லப்பட்ட நிலையில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியாக வேண்டும் என்றார்கள். தற்போது 35 என்றும் சொன்னார்கள். தற்போது அவர்கள் சார்பிலே ஒரு செய்தியை கசிவிடுவது என்னவென்றால் 32 தொகுதிகள் எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது கூட செய்திகள். காங்கிரஸ் சார்பில் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக அந்த தகவல்களை கசிவிடுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தற்போது 32 இடங்கள் நாங்கள் கூடுதலாக பெறப்போகிறோம் என்பது கூட அவர்கள் தரப்பில் வந்த செய்தியாக இருக்கிறது. ஆனால் இது குறித்து திமுக தலைமையோ கூட்டணியை தலைமையாகிற திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோ வாய் திறக்கவில்லை. காரணம் என்னவென்றால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்பது முக்கியத்துவம் அந்த விஷயமாக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக உடனான இந்த வருகின்ற தேர்தல் கூட்டணி என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2 கட்சிகளும் தான் சேர்ந்து பயணிக்கப் போகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் காங்கிரசினுடைய சில தலைவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி வைக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இடபேரம். அதாவது வருகின்ற தேர்தலில் நாங்கள் வலிமையான கட்சி, எங்களுக்கு கூடுதலாக இடம் வேண்டும், தேசிய அளவில் நாங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி, எனவே மற்ற மாநில கட்சிகளை போல் நாங்கள் பார்க்கக்கூடாது, எங்களுக்கு கூடுதலாக இடம் வேண்டும் என்பதை நேரடியாக கேட்காமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அந்த தொகுதி பரத்தை காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் கையாள்வது வழக்கமாக இருக்கிறது. அது அடிப்படையில் தான் இந்த முறையும் விதிவிலக்கு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலும் இது விதிவிலக்காக இல்லாமல் இந்த முறையும் அவர்கள் கூடுதலாக இடம் கேட்பதற்கு தற்போது பல்வேறு தலைவர்கள் ஆங்காங்கே திமுகவை நோக்கி கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையோ காங்கிரஸ் தலைமையோ இன்னும் நெருக்கமாக ஒரு சுமூக உறவில் தான் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் வருகின்ற தேர்தலும் இடம் என்பதாக 2 கட்சிகளும் சேர்ந்துதான் பயணிக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளை கூட இழப்பதற்கு தயாராக இல்லை என்றால் ஒரு கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டாலும் கூட திமுக கூட்டணி உடைந்தது என்ற ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தியாக அது மாறும். எனவே அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை என்ற போதும் காங்கிரஸை ஒருபோதும் திமுக விடுவதில்லை. தற்போது காங்கிரஸ் தன்னுடைய பேரத்தை திமுக மோதலோடு சுருக்கிவிடாமல், அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் அவர்கள் திமுக மோதல் என்ற அடிப்படையிலே சுருக்கிவிடாமல் இதை தாவேகா என்ற ஒரு கட்சியின் மூலமாக பயன்படுத்தப்படுகிறார்கள்.